மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள காஷ்மீரில் வெள்ளத்தில் 4 லட்சம் பேர் தத்தளித்து வரும் நிலையில் உதவி கிடைக்காமல் ஆவேசமடைந்துள்ளனர். காஷ்மீர் மாநிலம் 60 ஆண்டு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கடந்த 2 வாரங்களாக பெய்த கடுமையான மழையால் வெள்ளத்தில் சிக்கி தத்தளிக்கிறது. மழை வெள்ளம், நிலச்சரிவுகளில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை புதனன்று 230ஆக உயர்ந்தது. முப்படை வீரர்கள், தேசிய பேரிடர் மீட்புப் படை வீரர்களின் தொடர் மீட்புப் பணிகளின் பலனாக இதுவரையில் 90,000 பேர் வெள்ளத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். ஆனாலும் ஸ்ரீநகர் மற்றும் தெற்கு காஷ்மீர பகுதிகளில் 4 லட்சத்துக்கும் அதிகமானோர் தொடர்ந்து வெள்ளத்தில் சிக்கி தவித்து வருகின்றனர். இதனால் அதிக அளவிலான ராணுவ வீரர்கள் மீட்புப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஸ்ரீநகர் மண்டலத்தில் 20,000 வீரர்களும், ஜம்மு மண்டலத்தில் 10,000 வீரர்களும் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். 80க்கும் மேற்பட்ட விமானங்கள், ஹெலிகாப்டர்களும் மீட்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. ஆனாலும் வெள்ளத்தால் துண்டிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் உதவி கிடைக்காமல் ஆவேசமடைந்துள்ளனர். ஸ்ரீநகரில் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்களை முற்றுகையிடுவது, தாக்குவது போன்ற சம்பவங்கள் செவ்வாய், புதன்கிழமைகளில் சில இடங்களில் நடந்துள்ளது. ஸ்ரீநகரில் குறிப்பிட்ட பகுதியில் மீட்புப் பணியில் ஈடுபடும்படி மக்கள் கூறியதை கேட்காமல் இன்னொரு திசையில் வீரர்கள் சென்றதால் அவர்களை தாக்கியுள்ளனர். இதில் 2 வீரர்கள் காயமுற்றுள்ளனர். இதுபோன்ற தாக்குதல்கள் மற்றும் மக்களின் ஆவேசத்தால் உணவு மற்றும் இதர நிவாரணப் பொருட்களுடன் வந்த 4 ஹெலிகாப்டர்கள் ஸ்ரீநகரில் உள்ள கவர்னர் மாளிகை வளாகத்தில் உள்ள ஹெலிபேடில் தரையிறங்காமல் திரும்பிச் சென்றன. ஸ்ரீநகரின் பல பகுதிகளில் 10 அடி ஆழத்துக்கு தண்ணீர் தேங்கி நிற்பதே மக்களின் ஆவேசத்துக்கு காரணமாக அமைந்துள்ளது. ஏராளமான வீடுகளின் மாடியில் சிக்கி தவிக்கும் மக்கள் உதவிக்காக தொடர்ந்து கெஞ்சி வருகின்றனர்.